स्मारकुष्ठछायाचक्रमेध चोरोनादकुल्मादिरे कामहान्तकपिशाचा च सर्वे இதுவா? இது இந்த வழியா போறவங்க இலைப்பாறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப இதுக்குள்ள யாருமே போறதில்ல. பாம்பு பல்லின்னு இருக்கும். போய் பார்க்கலாமா? பிஞ்சி போன குடிசையை பார்க்கணும்னு சொல்றவங்கள இப்பதான் பார்க்கறேன். நான் போய் பார்க்கறேன். மூலிகை செடி. இங்க உள்ளவங்க தீக்காயம் பட்டா அதை போட்டுக்குவாங்க, உடனே ஆறிடும். சரி போலாம், பொழுது சாஞ்சிரும். போடா.
அங்கேயே நின்னுட்டீங்க? சும்மா பக்கத்துல வந்து பாருங்க. இங்க ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருந்தா கூட நம்மள கடிக்காது. பயப்படாதீங்க. இதுதான் எல்லையம்மன் கோயிலா? இங்கதான் அந்த மரகத லிங்கம் இருக்கா? ஆமா, அமாவாசை அன்னைக்கு திருமுனை இங்க தான் யாகம் பண்ணுவாரு. லிங்கத்தை இங்க வச்சு தான் பூஜை பண்ணணும். நான் தான் அவர் எதிர்க்க உட்காரணும். ஏற்கனவே எங்க பாட்டி அத்தை எல்லாம் பண்ணது. இந்த தடவை அதை நான் செஞ்சாகணும். நினைச்சாலே பெருமையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. அதுதான் எல்லைகள். நம்ம பகுதியோட எல்லை அங்கதான் முடியுது. அமாவாசைக்கு முன்னாலேயே அந்த பொன்னிய ஜீவபூமி எல்லைக்கு வெளியே கொண்டு வரும். ஏங்க, என்ன யோசிக்கிறீங்க? அதை தாண்டி அந்த பக்கம் என்ன இருக்கு? அதான் சொன்னனே, ரொம்ப அழகான இடம், ஆனா ஆபத்தான இடமும் கூட. நிறைய அருவி, பூந்தோட்டம், பறவைங்கள்லாம் கூட இருக்கும். பார்க்கறதுக்கே நந்தவனம் மாதிரி இருக்கும், காடு மாதிரியே இருக்காது. ஆனா அங்க போனவங்க திரும்பி வந்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அங்க போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பொன்னி. ஐயோ, அங்கேயா? அங்க நம்ம போக கூடாது அப்படின்னு இந்த ஊர்ல உத்தரவு போட்டிருக்காங்களா? யாரும் உத்தரவு போடல, ஆனா நான் போனதில்ல. நீ பயப்படுற மாதிரி அங்க எந்த ஆபத்தும் இருக்காது பொன்னி. ரொம்ப தூரம் வேண்டாம், கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி வந்துடலாம். வேணும்னா நான் முதல்ல போய் எல்லக்கல்ல தாண்டுறேன், எனக்கு ஒன்றும் ஆகாது. வா. ஐயோ நில்லுங்க, வேணாம். வா பொன்னி. ஒன்றும் இல்லை, வா. அவ்வளவுதான், நீயும் வா பொன்னி. கொஞ்ச தூரம் போய் பார்த்துட்டு உடனே வந்துடலாம். வா. அதான் உன் பாதுகாப்புக்கு அம்மன் இருக்கே, பயப்படாத. வா. வாமா. வா.
என்னம்மா காரியம் செஞ்சிட்டு இருக்க? இல்ல அவங்களுக்கு சுத்தி காட்டலான்னு. ஆ, அதான் வெளியூர்லேருந்து வந்திருக்கு. நடைமுறையாக மறந்துருக்கோம். நீயுமாமா மறந்துட்ட. கோயில் விசேஷத்துக்கு முகூர்த்த கால் நட்டுட்டா எல்லையை தாண்டி நம்ம போகலாமா? அதுவும் இந்த விசேஷமே ஒன்றை வச்சுதாம்மா இருக்கு. அது தெரிஞ்சிருந்தோம் ஊர் எல்லையை தாண்டி போகலாமா? இன்னும் உன் விளையாட்டு புத்தி போகலை. இங்க வா. வாங்க வாங்க. இந்தாம்மா, இதை முந்தானையில் முடிஞ்சிக்க. இனிமே நீயே நினைச்சாலும் இந்த கங்கணம் உன்னை எல்லையை தாண்ட விடாது. இங்க வாமா. இந்தாம்மா, நீயும் ஒன்று கட்டிக்க. என் தாயத்தை இப்ப கூட நீங்க போட்டிருந்தீங்களே, எங்க போச்சு? எங்க இருக்குன்னு தெரியல. என்னம்மா, கிடைச்சதா? சரிம்மா, கவலைப்படாத. எல்லையம்மா சன்னதியில் நடந்திருக்குன்னா அது நல்லதுக்கு தான். வேணும்னா அதே மாதிரி தாயத்தை இன்னொன்று செஞ்சு தரேன். மந்திரா உங்களை சந்திச்சு பேசினதே சமாதானமா பேசி உங்களை அவ பக்கம் இழுக்கதான். நீங்க பிடி கொடுக்கலன்னதும் சவால் விட்டுருக்கா. இதுல இருந்தே தெரியலையா அவளுக்கு இந்த தடவை நாம தோத்துருவோம்னு பயம் வந்துருச்சு. இருக்கலாம். நீங்க முதல்ல அவளை பத்தி சொன்னப்ப கூட எனக்கு தெரியல. ஆனா நேர்ல அவ பேச்சை கேட்ட அப்புறம் தான் அவ எவ்வளவு ஆக்ரோஷமானவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அமைதியா இருந்தவ திடீர்னு அகங்காரமா மாறிட்டா. அந்த இடத்துல அவளுக்கு பதிலா வேற யாராவது ஆம்பளை இருந்திருந்தா வாயால பேசியிருக்க மாட்டேன். இல்ல சக்தி, இவளும் சாதாரண ஆள் இல்ல. 1000 ஆம்பளைங்களுக்கு சமமான பலம் உள்ளவன். ஆனா அந்த பலத்தை எல்லார்கிட்டயும் எப்பவும் காட்ட மாட்டான். இப்ப அவளோட ஒரே நோக்கம் அமாவாசை அன்னைக்கு பொன்னியை கொல்றது மட்டும்தான். ஆனா இந்த தடவை அது நடக்காம போயிடுமோங்கிற பயம் அவளுக்கு அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணம் நம்மளோட முயற்சிகள் மட்டும் இல்ல, இந்த மண்ணோட மகிமையும் தான். சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில எந்த சித்து வேலையும் அவளால செய்ய முடியலனாலும் அவ ஏதாவது ஒரு ரூபத்துல முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பான். அவளுக்கு தகுந்த மாதிரி அமாவாசை பூஜை முடியற வரைக்கும் சித்தர்களோட வீரியம் குறைஞ்சுதான் இருக்கும்னு குகைசாமியார் சொல்றாரு. சோ நம்ம எப்பவும் எதுக்கும் தயாரா இருக்கணும். அப்போ அன்னைக்கு அந்த சித்தர் சொன்னாரு நடக்க போற 5 இன்சிடென்ட்ஸ் பத்தி. அது நடக்குமா இல்ல அந்த சித்தரோட சக்தி பலம் இல்லாத காரணத்தினால அது நடக்காம போயிடுமா? நடக்காம இருக்கணும் சக்தி. அதுதான் என்னோட பிரேயரும் கூட. கண்டிப்பா நடக்கும். இவர்தான் சங்குசாமியார்.
அது வழிப்போக்கனின் வார்த்தைகள் அல்ல, உன் வலியை போக்குபவனின் வாக்கு. நடக்காமல் இருக்காது. ஆனா அதெல்லாம் எனக்கு இப்போ கெட்ட சகுனம் மாதிரி தெரியுது. இலக்கை அடையும் முன் சில இடர்பாடுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். அந்த 5 சம்பவங்களை பத்தின விளக்கம் புரியல. அது எப்படி நடக்கும்னு தெரியல. சொல்லப்பட்ட அந்த 5ம் வரிசை மாறாமல் தான் நடக்க இருக்கிறது. சொல்லு அதை. குறித்த காலத்துக்கு முன்னாடியே குருநாதர் வருவார்னு சொன்னாங்க. இந்த சித்த பூமியின் குருநாதன் திருமேனிதான். அவரது பிரதிநிதியாக இருக்கும் திருமுனி வழக்கமாக அமாவாசை பூஜைக்குத்தான் வருகை தருவார். தெரியும் தானே? அவர் வழக்கத்திற்கு மாறாக சற்று முன்னதாகவே வருவார் என்பது உத்தரவு. ஏன்? அதை சொல்ல எனக்கு இன்னும் உத்தரவு கிடைக்கல. அடுத்து தீ வழி வந்த செல்வம் தீயின் வழி செல்லும். தீயவருக்கு. ஆமா, அதுதான் சொன்னாரு. இதுவரை தீமைகளை செய்தவர்களின் பாவங்களுக்கு ஆண்டவன் தரப்போகும் தண்டனையின் முன்னுரை. தவறான வழியில் செல்வம் சேர்த்தால் என்னவாகும் என்பதை தொடர்புடையவர்கள் அனுபவிப்பார்கள். அடுத்து ஆண்டவர் குடிலில் ஆண்மகன் மரணம். இப்பகுதியை இதுவரைக்கும் ஆளுமை செய்து வரும் தலைவன் ஒருவனது வீட்டில் ஒரு ஆண்மகன் இறந்து போவான். மூன்றாம் மாமாங்கமும் முடிவின்றி போகும். மூன்றாம் மாமாங்கமும் முடிவின்றி போகும். அங்கே கோயில் நகரமாம் குடந்தையில் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு மாமாங்கத்தின் போதுதான் இங்கே எல்லையம்மனின் ஏககால பூஜையும் நடக்கும். இருமுறை நிகழாமல் தவறிப்போன அது இம்முறையும் தடைபட வாய்ப்புள்ளது. அதே போலத்தான் எல்லாமே நடக்கும். அதை தடுப்பதும் அல்லது கடப்பதும் காலத்தின் கையில். ஆனால் காலத்தின் கடிவாளம் கடவுளின் கையில். காத்திரு. அமாவாசை அன்று இருள் மட்டுமல்ல, விடியலும் வர வாய்ப்புள்ளது. பிரியா, அந்த டிராயிங்ல ஏதோ வசிய சக்கரம்னு குகைசாமியார் சொன்னாரே, அதை பத்தி இல்லைன்னா பொன்னியை பத்தி கேளுங்க பிரியா. இவருக்கு தான் எல்லாமே. ஒருவர் கற்ற வித்தையும் பெற்ற வரமும் மட்டும் வெற்றியை தருவதில்லை, மன வலிமை மட்டுமே தரும். மன வலிமைக்கு ஆதாரமே நம்பிக்கைதான். அதை நீ இழந்துட்டியோன்னு தோணுது. எப்படி என் தாயத்து காணாம போச்சுன்னு தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. நீங்க சொன்ன மாதிரி அந்த தாயத்து இல்லாம நான் வெறும் சராசரி பொண்ணாதான் இருக்கேன். சராசரியா இருந்துகிட்டு சாதிக்க முடியாதா என்ன? எடுத்துக்கிட்ட இலக்கு போற பாதையை பத்தி சிந்தனை தெளிவா இருந்தா எந்த தடுமாற்றமும் வராது. இன்னும் தாமதமாகல. அமாவாசைக்குள்ள அந்த தாயத்தை கண்டுபிடி.
அது இருந்தா மட்டும்தான் நீ எல்லை தாண்ட முடியும். அதனால பொன்னி அமாவாசைக்கு முன்னாடி கடத்திக்கிட்டு போறதுங்கிறது நடக்காத காரியம். இங்க இருக்கிற நெருக்கடிகளை நேரடியா சந்திச்சு அதை ஜெயிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அமாவாசை பூஜைக்கான ஏற்பாடுகள் ஆரம்பமாயிட்டா, அதை செய்ய போற திருமுனி ஊருக்குள்ள வந்துட்டா, அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆரம்பமாயிடும். பூஜை நடக்கிற மாதிரி இருந்தா தானே மத்ததெல்லாம் நடக்கும். நம்ம அந்த மரகத லிங்கத்தை எடுத்துட்டா நாம அந்த சன்னதிக்குள்ள போகவும் முடியாது, தொடவும் முடியாது. நமக்காக அதை வேற யாராவது செஞ்சா மட்டும்தான் நீ சொல்றது நடக்கும். அந்த லிங்கத்தை எடுத்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா, அந்த அமாவாசை நாள் நம் வசமாயிடும். அதுக்கப்புறம் நம்மளை எந்த சக்தியாலும் தடுக்கவே முடியாது. ஆனா இது திருமுனி வரத்துக்கு முன்னாடியே நடந்தாலும் அதை நான் உடனே செய்றேன். கூடவே அந்த தாயத்தை கண்டுபிடி. அது இருந்தா மட்டும்தான் உன்னால இந்த மலைக்காட்டில் இருக்க முடியும்.